வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது விடுபட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு சான்ஸ், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அது போன்ற முக்கியமான தரப்படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற திட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக 17 லட்சம் பேருக்கு உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசின் பிரதான திட்டமாக மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கிறது. குடும்ப வருமானத்தின் அடிப்படையில் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. முதல் கட்டமாக 1,13,00,000 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் கடந்த ஜூலை மாதம் தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக பெண்கள் மகளிர் உரிமை தொகை கோரி புதிதாக விண்ணப்பம் செய்யலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டார். இதன்படி மாநிலம் முழுவதும் சுமார் 10,000 உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டன. இதில் லட்சக்கணக்கான பெண்கள் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வேண்டும் என விண்ணப்பம் செய்தனர். இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் மிக கவனமாக பரிசீலனை செய்யப்பட்டு 17 லட்சம் பேர் புதிய பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டனர். இவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை கடந்த வெள்ளிக்கிழமை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த சூழலில் தற்போது விண்ணப்பம் செய்தவர்களில் பலரும் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்ற சோகத்தில் இருக்கின்றனர். அவர்களுக்கு அதற்கான காரணங்களோடு குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்நிலையில் தவறவிட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு சான்ஸ் வழங்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தர்மபுரியில் முன்னாள் அமைச்சர் பி பழனியப்பனின் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். அப்போது மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து அவர் பேசினார். அவர் கூறியதாவது, 1,13,00,000 மகளிர் உரிமை தொகை வாங்கி வந்தனர். தற்போது கூடுதலாக 17 லட்சம் சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சியை நான் தொடங்கி வைத்திருக்கிறேன் என தெரிவித்தார். இதன் மூலம் தற்போது தமிழ்நாட்டில் 1,30,00,000 பேர் மகளிர் உரிமை தொகை வாங்குகிறார்கள். இன்னும் கூட தகுதி உள்ள பெண்கள் விடுபட்டிருந்தால் உடனடியாக கோரிக்கை வைத்தால் நிச்சயமாக 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற உறுதியை அவர் அளித்தார். எனவே விடுபட்ட பெண்கள் உடனடியாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு தகுதிகள் இருந்தால் நிச்சயமாக 1000 ரூபாய் கிடைக்கும் என முதலமைச்சரை கூறியிருக்கிறார்.